ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ராசி அதிபதியே சுக்கிர பகவான் தான். அவரு வந்து எங்க போறாரு பார்த்தீங்கன்னா, அவர் ராசியிலேருந்து அதாவது 12வது இடத்துக்கு அந்த ராசிக்கு ரிஷபத்துக்கு லாபஸ்தானத்தில் இருந்த அந்த சுக்கிர பகவான் இப்போ விரயஸ்தானத்துக்கு வராங்க. ஸோ என்னடா அது விரயஸ்தானம் ஆயிடுச்சு, நமக்கு நிறைய விரயம் ஆயிடுமா அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா சுக்கிரனுடைய அதிபதியான கொண்ட அந்த ரிஷப ராசிக்குங்களுடைய இயல்பே என்னன்னா, நகை வாங்குறது, ஜுவல்லரி அந்த சம்மந்தப்பட்ட விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க. ஸோ அந்த சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம். ஏன் அவங்க வீட்லேயே ஒரு நல்ல நிகழ்ச்சிகள், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம். இது மாதிரியான விஷயங்கள் ஏன் இந்த சுக்கிரன் வந்து அவங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கனால அயல்நாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஃபாரின் போகணுன்ற விஷயங்கள், கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஜூன் மாதத்தில் நடக்க போகுதுங்க. இது மட்டுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வதில் இதெல்லாம் ஆனந்தமாகக்கூடிய ஒரு சொல்லுவாங்க இல்லையா, புது ஃபோன் வாங்குவீங்க, இந்த ஃபோன் கொடுத்துட்டு வேறு ஃபோன் வாங்கலாம், ஏன் வாகனம் கூட வாங்கலாம். சுப அதாவது இந்த சொகுசு வாகனம் என்று சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வாகனம் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன் வீடு கட்டுவதற்கும் வாய்ப்புகள். இப்படி அந்த ஒரு விஷயம். ப்ளஸ் வந்து குரு பகவான் எங்கே இருக்கார் பார்த்தீங்களா, உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறால் நிச்சயமாக பண வரவு ஒரு பக்கம் வரும், செலவு இருக்கும். அதாவது பணம் வந்தால் தானங்க செலவு பண்ண முடியும். அது மாதிரியான விஷயம். நிச்சயமாக கடன் வாங்க மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. சிறப்பாகவே இருக்குது ரிஷபராசி அன்பர்களுக்கு.